ஹாய், வெல்கம் டு மை சேனல். சர்ப்ரைஸ்லாம் ஒன்றும் கிடையாது, வீடு கிளீனிங் தான். அது மேலே சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு டைப் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஒரு லாங் வீடியோ தான். என்ன தான் வீட்டு வேலை பார்த்தாலும் அது வந்து ஃபினிஷே ஆக மாட்டுது. இதை எடுத்து மாற்றி மாற்றி அடிக்க வைக்கிறதே வேலையாக போயிடுது. ஸோ அதுக்கு வேறு திட்டு வேறு விடுவோம். இன்னும் இந்த டிவி, ஃப்ரிட்ஜு, இந்த வாஷிங் மிஷின் மூணுத்தையே தான் இன்னும் நீ மாற்றலை, பட் எல்லாத்தையுமே மாற்றி அடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வேலை திட்டிக்கிட்டே இருப்பார். ஸோ இந்த வெங்காயம் என்ன பண்ணேன், வெங்காயத்தை பெரிய கதை நான் வந்து ஒரு 4 கிலோ வாங்கி வச்சுட்டேன். எங்கள் மாமா மாற்றி வந்தாங்களா, எங்கள் மாமா மாற்றியும் வந்து ஒரு 4 கிலோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. என் ஹஸ்பண்டு இங்கே சந்தைக்கு போகிறப்ப வர வழியில் அவர் ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ வெங்காயம் ஃபுல்லாகி சேர்ந்துருச்சு. ஸோ நம்ம வடகம் போடலாம். போன வருஷம் வந்து வடகம் போட்டது அப்படியே இருக்குது. இன்னட்டு நல்லா டேஸ்டியாக வந்து ஒரு கறி வடகம் போட்டலான்னு சொல்லிட்டு தான் அதை வந்து காய வச்ச ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ 1 வீக்காக காய வைக்கிறது, எடுத்து வைக்கிறது. ஒரு நாள் விட்டால் கூட அப்படியே ஒரு மாதிரி பூண்டு போட்ட மாதிரி ஆகிடுது வெங்காயம். இப்போ நல்லாவே இருக்க மாட்டேது. பூண்டு ரேட் வேறு ஓவராக ஏறி போயிடுச்சு. நான் கம்மியாக இருக்கிறதே சொன்னால் ஒரு 3 கிலோ வாங்கி போடுங்க, காசை பார்க்காதீங்கன்னு. ஸோ இப்போ யார் 300 ரூபாவாம், 1 கிலோவே 300 ரூபா, இப்போ 400 ரூபான்னு சொல்லி விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வெங்காயத்தெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சு அது என்ன தான் வெங்காயம் நம்ம வீட்டுக்கார வச்சாலும் அந்த சின்ன சின்ன கொசுலாம் மீட்ட ஆரம்பிச்சிருது. லைட்டாக ஒரு வெங்காயம் வந்து அழுகி போனால் கூட ஸோ அப்படியே காய போட்டு வெளியிலே அப்படியே காய வச்சுருது. 6 மணி ஆகிடுது எடுத்து வைக்கிறதுக்கே உள்ளார. அப்போ தான் கொஞ்சம் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ அப்படியே யூஸ் பண்ணிக்கிது. அதிகமாக இப்போ சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அழுப்பு இல்லாமல் எங்கள் அத்தை வந்து எங்கள் மாமியார் வந்து அழுப்பு இல்லாமல் வெங்காயத்தை வந்து உரிச்சு கொடுப்பாங்க. ரொம்பவே பார்க்க ஆசையாக இருந்துச்சு. அது மாதிரி நம்மளும் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போலாம் வெங்காயமே ஆட்டோமேட்டிக்காக ஊற்ற ஆரம்பிச்சிட்டு வெங்காயம் பூண்டு வந்து அது பூண்டுமே சரியாக போயிடும். நெஞ்சில் வைத்து காத்திரு செல்வ சீதரமே நீ சிரிக்கையிலே பல சீனரை சிதறி விழும். செலவு செய்திட நினைத்தால் கூட இதயம் பதறிவிடும். புல்லாங்குழலின் துளைகள் பார்த்தேன் ஒற்றை நாணயம். மனிதர்கள்லாம் ரொம்ப மாறுறாங்கப்பா. அதெல்லாம் நினைச்சா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு பொறாமை, அது விதமான பாசத்தால் வர பொறாமை. ஸோ அதனாலேயே இன்னொருத்தவங்களை வந்து நமக்கு பிடிக்காம போகும். நம்ம பிடிச்சவங்க வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட பேசினா அது நமக்கு பிடிக்காமையே போகும். அது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம எல்லாமே மாறிடு. உறவுகள் வந்து பணம், காசு அது மாதிரி பார்த்துட்டா சில உறவுகள் வந்து மாறிடுவாங்க. ஸோ அது வந்து 100% உண்மை. நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் சில உறவுகளை. ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறப்பே. நம்மளும் அப்படியே நம்ம எப்போதும் அப்படியே ஒரே மாதிரியாக இருக்கிறோமே சொல்லிட்டு நானும் சில விஷயங்கள் வந்து என்கிட்ட அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம ஒன்றும் சொல்லியிருக்க முடியாது. யாருமே இந்த இதில் சொசைட்டிலேருந்து பர்ஃபெக்ட்னாலும் சொல்ல முடியாது. ஜூஸ் கேட்டால் பாப்பா ஜூஸ் போட்டு கொடுக்க தான் இப்படி பண்ணேன். கடைசியில் பார்த்தா அது சரியான கசப்பு. அதில் விதை எல்லாத்தையுமே போடாமே போட்டு நான் அரைச்சி விட்டுட்டேன். சரியான கசப்பு. 1 கிலோ வாங்கினேன். என் ஹஸ்பண்டு ஒரே திட்டு அந்த கசப்பையும் குடிச்சிட்டாரு. நான் பாதி 6 பாதி குடிச்சிட்டாங்க. கத்தை யாரும் பண்ண வேண்டாம். நமக்கு ஒவ்வொன்றுமே ஒன்றொன்றும் பாடம் நமக்கு சொல்லி தான் கொடுக்குது போல் லைஃப்பில். ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒருத்தவங்க மதிக்கிறாங்கன்னா அதை வந்து நம்ம உறவுகள்கிட்ட வந்து நம்மளை வந்து மதிக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும்.
அவங்கள வந்து அவாய்ட் பண்ணுறது, ஒரு மாதிரி பேசுகிறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. ஆனால் இப்போ நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து தனிமையாக இருக்குது, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, அது மாதிரி கஷ்டமாக இருக்கணும். ஆனால் உண்மையாக இந்த காலகட்டத்தில் தனிமை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ஒரு நல்ல ஒரு மெடிசன். ஏன்னா நம்ம யாரையும் பற்றி பேச போகிறதும் கிடையாது, நம்மளும் அவங்கள பற்றி பேச போகிறது கிடையாது, நம்மளை பற்றி அவங்களும் பேச போகிறது கிடையாது. ஸோ அப்படியே லைஃப் வந்து ஒரு ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும். அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு என்ன வேலை பார்த்தாலும் தலைகீழ எனக்கு இந்த கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணினா மட்டும்தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், ரிலாக்ஸாகவும் இருக்கும். இது என்னோட மிக மிக பெரிய ஒரு பொக்கிஷனே சொல்லலாம். கிச்சன் வந்து எனக்கு ரொம்ப நீட்டாக இருக்கணும். ஏன்னா நான் ரொம்ப நேரம் வந்து நான் அழுகிறது, சிரிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது எல்லாமே வந்து கிச்சன் தான். என்னை பார்த்திங்கன்னா நான்லாம் மேரேஜ் பண்ண புதுசுலலாம் ஒன்றுமே ஒரு ரசம் கூட எனக்கு வைக்க தெரியாது. ஸோ இந்த அளவுக்கு கிச்சன்லேயே சாப்பாடு எல்லாத்தையுமே பிஹெச்டி வாங்குற அளவுக்கு சமைக்க கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கு மெயின் வந்து ரீசன் வந்து என் ஹஸ்பண்ட் தான். கல்யாண புதுசுலலாம் அந்த ரசம் அப்படியே உண்மையாக சொல்கிறேன், எனக்கு வந்து அப்போ கன்சீவாக ஒரு 2 மந்த்து கழிச்சு கன்சீவ் ஆனதுனால எனக்கு அந்த வாய் வந்து கசப்பு எதுவுமே தெரியாமல் சாப்பாடு ஏதோ சாப்பிட்டாலும் வாமிட் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதையுமே சலிச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று வச்சு கொடு நான் சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அவருக்காகவே நான் வந்து என்ன பண்ணேன், கண்டிப்பாக நம்ம எப்படியாவது சமையல் கற்றுக்கிட்டு அவருக்கு நல்ல சாப்பாடு நான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒன்றுமே செஞ்சு பார்ப்பேன். சமையலில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பித்தேன், சமைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிலாம் சமைச்சு இப்போ ஓரளவு எனக்கு சாப்பாடு செஞ்சு நான் சாப்பிட்டா தான் எனக்குமே பிடிக்குது. வெளில போய் எங்கேயாவது சாப்பாடு அதுமாதிரி இப்போ எங்கள் மாமியார் வந்தாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து அவள் சாம்பார் வைக்கட்டுமா, அவள் சாம்பார் வச்சா தான் எனக்கு பிடிக்கணும் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு நான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். எங்கள் அத்தை சூப்பராக சமைப்பாங்க. பட் இருந்தாலும் அவர் வாயால் சொல்லும் போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த ரசம் வைக்கும்போது புளி போடாமல் ரசம் வச்சுருவேன். தக்காளியை மட்டும் கரைச்சி பெருஞ்சீரகம் போட்டு ரசம் வைப்பேன். ஸோ எக்ஸட்ரா நிறையாவே இருக்குது. ஸோ அதையுமே சலிச்சுக்கிட்டு சாப்பிடுவார். அப்புறமேல ஒன்றுமே யூடியூப்பில் பார்த்து ரசம் வைக்கிறது அதை கொண்டு எழுதி ஒன்று கற்றுக்கிட்டு ஸோ நான்வெஜ்லாம் இப்போ பிச்சு வளரிடுவேன். எனக்கு இப்படி என்ன கொடுத்தாலும் சமைச்சு வச்சுருவோம். அது 10 பேருக்குன்னா வச்சுங்களேன் 1 ஹவர்லேயே சமைச்சிடுவேன். எவ்வளோ நேரமானாலும் இதுக்கு மட்டும் கடன்னு சமைச்சிடுறது. ஸோ இதெல்லாம் நினச்சாலே என்னை பற்றி எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்கும். என்னை பற்றி நானே சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து அம்மாக்கள்லாம் வந்து என் பொண்ணுக்கு வேலையே தெரியாது, வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல வந்து பெருமையாக பேசிப்பாங்க. ஒன்றுமே தெரியாது என் பொண்ணுக்கு, ஒன்றுமே தெரியாது, ரொம்ப இதுன்னுட்டு. ஸோ அப்படிலாம் வந்து என்றைக்குமே சொல்லவே கூடாது. அது வந்து பின்னாடி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து. இதோட என்ன குடும்பம்னா, எனக்கு வந்து கல்யாணத்துக்கு எங்கள் அம்மாவோட அம்மா இப்போ நான் போயிருந்தப்போ ஒரு ரீசெண்டாக கொழுக்கட்டை ஒன்று செஞ்சிருந்தேன் எங்கள் சித்தி வீட்டில். என்னை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமைப்பட்டாங்க எங்கள் ஆச்சி. ஒன்றுமே உனக்கு நான் கற்றுக் கொடுக்கலையே, இவ்வளவும் நீ செய்கிறேன்னு சொல்லிட்டு. எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. எனக்கு ரொம்ப எங்கள் ஆச்சி பேசினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அதுவும் எங்கள் சித்தியை வச்சு என்னை கம்பேர் பண்ணி பேசினாங்க. எங்கள் நடு சித்திக்கு வந்து இன்னும் உனக்கு இன்னும் 3 குழந்தை பிறந்துட்டுன்னா பாவு காய்ச்ச தெரில. அவளுக்கும் எங்கள் சின்ன சித்திக்கும் அப்போ வந்து சமைக்க தெரியாது, இப்போயும் செம்ம டேஸ்ட்டாக சமைப்பாங்க. சரியான இதாகிடுச்சு எனக்கு. இப்போ நம்ம ஆச்சு நம்மளை பெருமையாக பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கணும், நிறையா செய்யணும் சொல்லிட்டு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு என்ன சொல்லி கொடுப்பாருன்னா, நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும், சொந்தக்காரவங்க யார் வந்தாலும், தெரிஞ்சவங்க யார் வந்தாலும் சாப்பிடாம அனுப்பவே கூடாதுன்னு சொல்லுவார். ஏங்கன்னு நான் கேட்டால், நான் வந்து பேச்சுலராக இருக்கிறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் சாப்பாட்டுக்கு. ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுவேன், அங்கே சாப்பிடுவேன், இங்கே சாப்பிடுவேன். சாப்பாடு சாப்பிட்டு நாக்கெல்லாமே அப்படியே எனக்கு இதாகிடும். ஸோ நானே அப்புறமேல தான் சமைச்சு சாப்பிட்லான்னு ஒரு முடிவு எடுத்தேன். அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் சமைக்க நேரம் இருக்கும், அப்புறம் ஓடிக்கிட்டே இருப்பேன்னு. யார் வந்தாலும் நம்ம சாப்பாடு போட்டணும் அபர்ணான்னு சொல்லி கொடுப்பாரு. ஸோ அதுமாதிரி யார் வந்தாலுமே சாப்பிடாம அனுப்பவே மாட்டேன்.
அவங்க வராங்கன்னு தெரிஞ்சால் போதும் உடனே சமைக்க ஆரம்பிச்சிருவேன். அது வந்து எனக்கு ஒரு சந்தோஷம். சமையலுங்கிறது வந்து நம்ம அதில் இன்வால்வ் ஆகிட்டானா ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கூடவே வருதில்ல. சில பேருக்கு வந்து அதுதான் கொஞ்சம் மெடிசனாக இருக்குது. நிறைய பேர் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்னையும், என்ன எப்போதாலும் கிச்சன் வீடியோவே போட்டுட்ருக்க, சமைக்கிற வீடியோவே போட்டுட்ருக்க, உனக்கு முதல்ல சமைக்க தெரியுமா அது தெரியுமான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு கேட்குறப்ப கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறமேல நான் வந்து என் மனசை எனக்கு கொஞ்சம் தேர்த்திப்பேன். ஸோ 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம எல்லாத்தையுமே சுதந்திர முடியுமா? நமக்கு பிடிச்சது தாங்க நம்ம பண்ண முடியும். வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு என்ன தான் வீடு க்ளீன் பண்ணாலும் அடுத்த நிமிஷமே தியாஸ்னி வந்து அப்படியே இதை ஆக்கிடுவா. அப்படியே ஃபுல்லாக இது பண்ணி விட்டுருவா. திரும்பி அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே நமக்கு தலைவலியே வந்துடும். நமக்கு என்னடா இவ இப்படி க்ளீன் பண்ணி வச்சாலும் நம்ம அப்படி போட்டால இவனாலே நமக்கு பாதி சண்டை வந்துடும் வீட்டுக்குள்ளார. நீ பேசு. குளிக்கணுமா? பாத்திரத்தை விளக்கிட்டு நம்ம குளிக்கலாம். குட்டி பாப்பா குளிக்கணுமா? சரி நீ பேசு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. சரி தண்ணிக்கிட்டேயாம்மா? ரொம்ப என் பொண்ணு வேற. தண்ணிக்கணுமா? ஸோ நிறைய விஷயங்கள் பேசவும் நினச்சா அதுக்குள்ளே பாப்பா வந்து இப்போ அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா குளிக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் நான் ரொம்ப நேரம். என்னம்மா மைக்கு குளிக்கணுமா? சரி குளிக்கலாம். கதவு ஓப்பன் பண்ணு. என்னம்மா வேலை தானம்மா பார்த்துட்டு இருக்கேன். தூக்கம் வருதா? குளிச்சுட்டு தூங்குறியா? சரி சரி இந்த இரு. இந்த தூக்கம் வருதா? தூக்கம் வருதா? துறைக்க முடியலையா? மேலே தாப்பால் போட்டிருக்கேன். செடிலாம் எப்படி இருக்குமே, ரோஸ் பூத்துருக்கு 2 ரோஸு. ஆனால் இதெல்லாம் ஒரு நிமிஷம் கண்டுக்கவே இல்லை. ஒரு 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 மாதமாகவே நான் அந்த செடிங்களை கண்டுக்கவே இல்லை, பராமரிக்கவே இல்லை. அதுவே முளைச்சி அதுவே அழகாக பூத்து குலுங்கியிருக்கு. ஆனால் நான் ரோஸ் வந்து செடி இந்த ரோஸ் செடி வாங்கி 1 வருஷம் ஆகுது. போன வருஷம் வாங்கினது. ஆனால் கிட்டத்தட்ட இதில் பூக்கள் வந்து நிறைய 50 பூக்கு மேலே பூத்துருக்கும். ஆனால் இதை ஒழுங்காக எருகு வச்சு நல்லா பராமரித்தா நல்லா பூக்கும் போல். ஸோ நான் தான் இதை கண்டுக்கிறதே கிடையாது. எனக்கு ஏதாச்சும் உடம்பு முடியலைன்னா வச்சிங்களா, இந்த வெத்தலை செடி வந்து அப்படியே இதாகிடும், காஞ்சி போயிடும். ஸோ நான் வந்து என்னோடய எனர்ஜியை வந்து இந்த செடிங்க தான். அப்புறமேல படம் ஒன்றுச்சு, அழகி படம் ஒன்றுச்சு. அதை பார்த்துட்டு ஸ்வீட் மெமரிஸ்லாம் சின்ன வயசில் அவங்களாம் இது பண்ணிகிட்டு இருப்பாங்களே, இந்த விளாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து நான் 90 கிட்ஸ்க்கெலாம் ஒரு வாரம் தான் அதை பார்த்துட்டு அப்படியே வேலைலாம் பார்க்க ஆரம்பித்தேன். சூப்பராக இருந்துச்சு படம். அப்படியே பார்த்திபன் சார் அவ்வளோ ஒரு அழகாக நடிச்சிருப்பார் அந்த படத்தில். ஸோ அப்புறம் பூஜை அது எல்லாத்தையுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே கோலம் போட்டுட்டு, மாக்கோலம் போட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு லாங் வீடியோ ஏதாச்சும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து எடிட் பண்ணி நான் போடுவேன். நிறைய எடுத்து வச்சுருக்கேன். பட் ஆனால் வீடியோஸ் வந்து எனக்கு போடுறதுக்கு நேரம் இல்லை. பாப்பா வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. அதனால் கோலமும் அது மாதிரி தான். கோலமே எனக்கு விட தெரியாது. காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் வந்து இந்த பொங்கல் அது மாதிரி ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவலை கொண்டாடும் போது, ஆனுவல் டே அது மாதிரி கொண்டாடும் போது அப்போ இந்த சீனியர் அக்காலாம் கோலம் விடுவாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ நானுமே எழுந்திரிச்சு போய்விடுவேன். டிசைன்லாம் போடுவேன், சூப்பராக இருக்கும். டிசைன்லாம் போடுவேன். அது மாதிரி தான் அந்த கோலமாக எனக்கு வந்துச்சு. பூ கட்டுறதும் சரி, மேரேஜுக்கு ஒரு மாதத்துக்கு மட்டும் தான் பூ கட்டவே ஆரம்பித்தேன். பூ கட்டையுமே எனக்கு தெரியாது. ஊருக்கு வேற போகணும், ஓட்டு போடணும். காரைக்காலில் போகணும், ஓட்டு போட்டுட்டு வரணும்.
ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு போகிறாரா என்னன்னு தெரியல, இல்லை தம்பிங்களை யாராச்சும் வர சொல்லி அழைச்சிட்டு போகணும். ஸோ என்னோட டிப்ரெஷன் குறையிறதுக்கு இன்னொரு விஷயம் பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். எனக்கு இங்கே ஒரே ஆறுதல் எனக்கு கடவுள் மட்டும்தான். நான் சில விஷயங்கள் பெருசாக எதுவுமே இது பண்ண மாட்டேன், அனலைஸ் பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதனால் நான் நம்ப மாட்டேன். இந்த வீடு எனக்கு ஒரு பெரிய மாறுதலை கொடுத்துச்சு. என்னோட சாமி ரூம்பு நான் ஒன்று மனசார ஒன்று வேண்டுனா அது அப்படியே நடக்கும். அது நான் 100க்கு 100 நான் கடவுள் இருக்காருன்னு நான் நம்புகிறேன், சாமி இருக்குன்னு நம்புகிறேன். எப்படி நம்ம லைஃப்லலாம் கஷ்டம் இருக்கோ சந்தோஷம் இருக்கோ அது மாதிரி கடவுள் இருக்கார். நான் சொல்கிறது உண்மை தான். ஸோ அதை உணர்ந்து அதுக்கப்புறம் தான் நான் என்னையே மாற்றிக்கிட்டு இந்த பூஜை எல்லாமே பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்பவும் என்னோட பாசிட்டிவ் இந்த லைஃப் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் போயிட்டு இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் நெகட்டிவான லைஃப்பில் பாசிட்டிவாக கொண்டுட்டு போகிறது என்னோடய பூஜை சில விஷயங்கள் தான். நம்ம மனுஷங்கள்கிட்ட சொல்லி அழுகிறதோட கடவுள்கிட்ட சொல்லி அழுதா நான் கடவுள் ரொம்பவே நம்ம நல்லா பார்த்துப்பார். அதை நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய ஸ்பீச்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு லெவலில் நான் பார்க்குறேன். ஸோ இனிமேல் லாங் வீடியோவும் நான் ஸ்டோரி ஆட் பண்ணி போடுறேன். என்னோடய கோலம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய். இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம்.